வெல்கம் டு அவர் குருகுலம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. முனிசிபாலிட்டி எக்ஸாம் ஓரியன்டாக நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. நானும் விசாரிச்சிருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட அவங்க ஃபர்ஸ்ட் இப்போ டெக்னிக்கல் போஸ்டிங் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000+ வேகன்சி இருக்கிறதாகவும் அதை ஃபில் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு தான் அமைச்சரே சொல்லியிருந்தாங்க. அதான் பேப்பர்லேயும் ஆட் வந்துருந்துச்சு. அதுக்கடுத்து தான் டெக்னிக்கலுக்கு கிட்டத்தட்ட 2,500+ போஸ்டிங் விட்டுருந்தாங்க. அது எல்லா ப்ராசஸும் முடிச்சு இப்போ போஸ்டிங் போடுற லெவலில் இருக்கு. அதில் டிப்ளமோவில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில கேஸ் போயிட்டு இருக்கு, அதனால ஸ்லோ ஆகுது, இல்லை உள்ளக்குள்ள ரைடு நடந்துகிட்டு இருக்கு, அதனால தான் ஸ்லோ ஆகுது அப்படின்னு ஏகப்பட்ட கான்ட்ராவர்சி இருக்கு. ஆனால் கண்டிப்பாக போஸ்டிங்ஸ் போட்டுருவாங்க. அது கூடிய சீக்கிரம் அதுக்கான இது உங்களுக்கே தெரிய வந்துடும். இப்போ முனிசிபாலிட்டி ஓரியன்டா நான் டெக்னிக்கலாக தான் போஸ்டிங் ஃபில் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு பேப்பர் ஆடு டெலிகிராம்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எனக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுவீங்க. அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 10,000+ வேகன்சிஸ் இருக்கு. அதுல முதல் கட்டமாக டெக்னிக்கல்ல 2,500 பேர்ட்ட எடுத்திருக்காங்க. இப்ப அடுத்தபடியாக ஒரு நான் டெக்னிக்கலோட இந்த எலெக்ஷன் தான் வருது, இவ்வளவு நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காண்டியோட ஒரு 2,000+ போஸ்டிங் அவங்க சொன்ன மாதிரி நான் டெக்னிக்கல் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப குரூப் 4 பேர் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அப்ப அது ரெண்டு கிட்டத்தட்ட இதுல 2,000 சுச்சம் அதுல அப்படி ஒரு பல்க் வேகன்சியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டியோட அவங்க பண்ணியிருக்கலாம். ஒரு 5,000 6,000 வேகன்சி ரெண்டும் கம்பைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கூட கொடுத்துருக்கலாம். நமக்கு டெக்னிக்கலுக்கு எக்ஸாம் வரும். ஆனா இந்த வருஷம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த வருஷம் வருமா வராதா அப்படிங்கிறது இந்த மே ஜூன்லயே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப சொல்ல போறத பார்த்தா அவங்க நான் டெக்னிக்கலுக்கு தான் விட போறாங்க போல. அப்ப நமக்கான ஒரு 3,000 வேகன்சி இல்ல 4,000 வேகன்சி இருக்கு. அப்ப ஆஃப்டர் எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கூட விடலாம். அப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ முனிசிபாலிட்டியில டெக்னிக்கல் ஓரியன்டா எல்லா டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு போஸ்டிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டி கம்மின்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய வேகன்சி என்ன அப்படின்னா, டிகிரி லெவல்ல டிஎன்பிசி இப்ப நான் இன்டர்வியூக்கு விட போறாங்க. மே 7ஆம் தேதி போல விட போறாங்க நோட்டிபிகேஷன். அதுக்கடுத்து அதே லாஸ்ட் வீக் நான் இன்டர்வியூக்கான கேட்டகரியில நோட்டிபிகேஷன் விட போறாங்க. அதுக்கடுத்து டிப்ளமோ லெவல்ல உங்களுக்கு ஜூன் 13ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வர்ற மாதிரி இருக்கு. அதுலயே ஐடி லெவல்லையும் அவங்க எக்ஸாம் மென்ஷன் பண்ண போறாங்க. என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்க போகுது அப்படின்னு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், அப்ப இப்போக்கி நமக்கு இருக்கிறது முனிசிபாலிட்டியை நீங்க நம்புறது இப்போக்கி கொஞ்சம் டவுட் தான். அது நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு டெக்னிக்கல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது முடிவு பண்ண முடியும். அப்ப டிஎன்பிசில தான் நமக்கான வேகன்சிஸ் இருக்கு. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி என்னால கண்டினியூஸா ஏன் வீடியோ போட முடியல அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நான் ஒரு கிளாஸ் நான் ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிட்டேன்னா முழுக்க முழுக்க நான் ஒத்திதான் அந்த டீச்சிங் முழுக்க முழுக்க அந்த 10 சப்ஜெக்ட் சிவில் இருக்கு அப்படின்னா எல்லா யூனிட்டையும் டிகிரி லெவலையும் நான் தான் நடத்துவேன், டிப்ளமோ லெவலையும் நான் தான் நடத்துவேன். அப்படிங்கும்போது எனக்கு அந்த ஒர்க்கே எனக்கு அதிகமா இருக்கும். அதனாலதான் நான் என்னன்னா அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் அந்த அளவுக்கு இருக்காது. என்னதான் ஆபீஸ் ஒர்க் பாக்குறதுக்கு மற்றவங்க இருந்தாலும் அந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை நான் தான் எடுப்பேன், யாரையும் உள்ளுக்குள் கொண்டு வர மாட்டேன். அந்த கோர் சப்ஜெக்ட் மாறிடக்கூடாது, அந்த குருகுலம்னா அந்த டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங் அப்படிங்கன்னு இருக்குங்கிறதுக்கான தான் நான் யாரையும் உள்ளுக்குள்ள விடுறது. திரும்பவும் சொல்றேன், நான் இனிமே ஒவ்வொரு வீடியோ போட பாக்குறேன். ஆல்ரெடி எங்க கிளாஸஸ் இப்ப நம்ம இன்ஸ்டியூட்ல என்ன போயிட்டு இருக்கோ அதுலயுமே அப்பப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட்னா உங்களுக்கு ஃப்ரீயா தான் வீடியோ பாத்துக்கிற மாதிரி கொடுக்குறேன். என்னால முழுக்க முழுக்க செய்ய முடியாது. டிப்ளமோ லெவல்ல இருக்கக்கூடிய 2 கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 கோடுக்கான எல்லா கிளாஸஸுமே நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். அந்த ஆர்கிடெக்சர் ஓரியன்டா ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதையும் இப்ப நடத்த போறோம் அவங்களுக்கு. இப்ப டிப்ளமோக்கு அவங்க அடுத்த ரிவிஷன் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான டெஸ்ட்டும் ஜூன் 13 நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடும். இப்ப டிகிரி லெவலுக்கு முடிக்க போறோம். டிகிரி லெவலுக்கு ஆல்ரெடி முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா எல்லாரும் என்னென்ன டாபிக்னா ஃபோக்கஸ் பண்ணாம இருப்பாங்களோ அது செலக்ட் பண்ணி இப்ப தனியா நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு. கிட்டத்தட்ட டிகிரி லெவல்ல அந்த கோட் நம்பர் 398ல என்னென்ன லைனா இருக்கோ அந்த எல்லா லைனுமே 10 யூனிட்டுக்கும் நான் கிளாஸ் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்க லைவா அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்க 30,527 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அதே நீங்க கிளாஸஸ் இப்போ முடிச்சாச்சு, இல்ல ரெக்கார்டிங் கிளாஸஸ் வாங்கிக்கிறேன், அதுக்கான டெஸ்ட் நான் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னா அந்த ரெக்கார்டிங் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் அதுக்கான எங்களுடைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட அதுல 50% அமௌண்ட் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். இது டிப்ளமோ லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் டிகிரி லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பேமெண்ட் மோடுங்கிறது ரெண்டுக்குமே உங்களுக்கு அதுக்கு 30,527 50%, இதுல 20,527 50% நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் யாருக்கு அப்படின்னா, இந்த லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணாம அந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் ஆரம்பிக்கும் போது அதுல ஜாயின் பண்ணாம இப்ப கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வாங்குறாங்களே, இப்ப டெய்லியும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அதான் நாங்க சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் திரும்பவும் சொல்றேன், இப்போக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்புனா டிஎன்பிசில டிகிரி லெவலில் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்டிங்கும்,
டிப்ளமோ லெவல் அந்த ஐடி லெவல்ல ஜூன் 11ஆம் தேதி வரக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் இருக்கு. இதுல போக்கஸ் பண்ணுங்க. நீங்க கிட்டத்தட்ட இதுலயும் ஒரு 2000+ வேகன்சிஸ் வரப்போகுது. திரும்ப திரும்ப நீங்க என்ன தவறு பண்றீங்களோ அது தவற திருத்திக்க கூடிய பட்சத்துல தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிளியர் பண்ண முடியும். நான் வந்து திருப்பி நான் படிக்கிறேன், உங்க நோட்ஸை ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுங்க. உங்களால ஒரு லாங் டைம் ப்ராசஸ்ல இருக்கீங்க, போஸ்டிங் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா நீங்க படிக்கிற நோட்ஸை வந்து மாத்துங்க. அதான் நான் சொல்றேன். இப்ப நிறைய இல்ல நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணாததும் உங்களோட கையில தான் இருக்கும். அதுக்கடுத்து அந்த 35 நாள் எம்சிக்யூ டிஸ்கஷன் வந்து சொன்ன மாதிரி மே 10ஆம் தேதி கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிரும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லாருக்குமே இன்னும் வந்து எங்க சைட்லேருந்து ரிப்ளை வராமல் இருக்கும். நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நான் அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே நான் கீழே கொடுக்குறேன். யாராவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் பண்ணிக்கிறேங்க. கரெக்டாக மே 10ஆம் தேதி எம்சிக்யூ டிஸ்கஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா மே 7 இல்லை 8ஆம் தேதி போல உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லாருக்கும் கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணி உங்களுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதை ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து என்னென்ன டிஸ்கஷன் இருக்குன்னு டெக்னிக்கல் ஓரியன்டா அது 35 நாளைக்கு உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் என்ன இருக்கு, மாடல் டெஸ்ட் என்ன இருக்கு, அதுக்கடுத்து எல்லா 10 யூனிட்டுக்கான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எங்க சைடு அந்த 35 நாள் எந்த அளவுக்கு ஒரு 3000 அமௌண்ட்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படுற மாதிரி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டீட்டெயில்டா கொடுத்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற யாருக்காச்சும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சிவில் இன்ஜினியரிங் கம்யூனிட்டில யாராவது இருக்காங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ.